சாதாரணமாக வெள்ளரிக்காயை பச்சையாக கடித்து சாப்பிடுவது வழக்கம். வயிற்றுப்புண் உள்ளவர்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 6 அவுன்ஸ் வீதம் வெள்ளரிக்காய் சாறு அருந்தினால் பலன் தெரியும். வெள்ளரியில் தாது பொருட்களான சோடியம், கல்சியம், மக்னீசியம், இரும்பு, பொசுபரஸ், கந்தகம், சிலிக்கன் மற்றும் குளோரின் ஆகியவை அடங்கியுள்ளன. இரத்தத்தில் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. மேலும் விட்டமின்களான B1, B5 மற்றும் B7 என்பனவும் உள்ளன. காலரா நோயாளிகள் வெள்ளரி கொடியின் இளந்தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து 1 மணிக்கு 2 அவுன்ஸ் வீதம் அருந்தினால் சிறந்த மாற்றம் ஏற்படும். வறண்ட தோல், காய்ந்து விட்ட முகம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் சீசனில் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வறட்சி தன்மையை போக்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும். மலச்சிக்கலுக்காக சிலர் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவார்கள். அதற்கு பதிலாக தினசரி 2 வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டால் மலச்சிக்கலின்றி எப்போதும் குடல் சுத்தமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் எடையை குறைக்க விதையுடன் சேர்த்தே வெள்ளரிக்காய் சாற்றை அருந்த வேண்டும். சிறிய வெள்ளரிக்காய் என்றாலும் பெரிய வகை வெள்ளரிக்காய் என்றாலும் அதை விதையுடன் தான் அரைத்து சாறு அருந்த வேண்டும். இதனால் ஆண்மை பெருகும். வெள்ளரியில் உள்ள நீர் சத்து நாக்கு வறட்சியை போக்குவதுடன் பசியை உண்டாக்கும். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. கலோரிகள் குறைவு, நார்ச்சத்துக்கள் அதிகம் மற்றும் உடலின் அல்கலைன் அளவை சீராக பராமரிக்க உதவும். மேலும் இது வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைக்கவும் உதவும். ஆனால் நுரையீரல் கோளாறுகள், கபல், இருமல் உள்ளவர்கள் வெள்ளரிக்காயை சாப்பிடுவது நல்லதல்ல. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.